இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன், யாராச்சும் நம்ம வேலை செஞ்சு முடிச்சிருப்போம். ஆனால் நம்ம எதுவுமே செய்யாத மாதிரி நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன செஞ்ச? பெரிய வேலைலாம் ஒன்றும் செய்யலை, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்களோ அதை வாட் டிட் யூ டூ, வாட் டிட் யூ டூ. அவன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். யாராச்சும் கேட்கும் போது அவன் எதுவுமே சொல்லலை என்கிட்ட, அவன் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறத he did not say anything. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? he won't say anything. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். he won't say anything. என்கிட்ட அதை கேட்க வேண்டாம், நீ என்கிட்ட அதை கேட்காத, தயவு செய்து கேட்காத, கேட்டால் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை no need to say that with us. என்கிட்ட அதை கேட்காத, நீ கொஞ்சம் கம்மியா பேசு, உனக்கு இருக்கிற பிரச்சனையில இதை வேற ஒண்ணா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை யூ ஸ்பீக் லெஸ், யூ ஸ்பீக் லெஸ். அவனை கவனிக்க சொல்லு அப்படின்னு சொல்றத ஆஸ்க் ஹிம் டு லிசன், ஆஸ்க் ஹிம் டு லிசன் அப்படின்னு சொல்லலாம். அவனும் வந்திருந்தான், என் கூட அவனும் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? he also come, he also come அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி சொல்லலாம், நான் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா ஹவு டு ஐ சே, நான் அது எந்த மாதிரி சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் ஒன், கேட்கவே இது வித்தியாசமா இருக்கு, இந்த விஷயத்தை கேட்டாலே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட்ஸ் வியர்ட் டு ஹியர். வியர்ட்னா வித்தியாசமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இட்ஸ் வியர்ட் டு ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவன் இப்போ வந்துருவானா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவன் இப்போ வந்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஹீ வில் கம் நவ். வந்துருவானா இப்போ ஃபியூச்சரில் நடக்குது, ஸோ ஹீ வில் கம் நவ். நீ வெளியே போய் பேசு, என்ன பேசினாலும் சரி தயவு செய்து வெளியே போய் பேசு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை யூ கோ அவுட் அண்ட் ஸ்பீக், யூ கோ அவுட் அண்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். நீ அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டா நீ அவங்ககிட்ட கன்வே பண்ணிட்டியா, சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறத டிட் யூ சே ஹிம். நீ அவங்ககிட்ட சொன்னியா, கொஷினிங்காக கேட்குறோம். ஸோ டிட் யூ சே ஹிம் அப்படின்னு கேட்கலாம். அவன் வெளியே போயிட்டாளா, அவ ஒரு பொண்ணு வெளியே போயிட்டாளா, வெளியில போயிட்டாளா அவ அப்படின்னு கேட்குறத ஹேஸ் ஷி கான் அவுட். போயிட்டாளா பாஸ்ட், ஸோ ஹேஸ் ஷி கான் அவுட் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டாடா, பை பை, see you.